வணக்கம். நான் சோலையார்முகம். நடிகர் ரஞ்சித் அவர்கள் இயக்கியுள்ள படம் தான் கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம் இந்த படம் ஒரு சாதி படமா அப்படின்னு கேட்டால் சாதி படம் தான். தமிழ் சாதிகளுக்கான ஒரு படம். இந்த படம் காதல் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மையான காதலை சொல்கின்ற படம். நாடக காதலோடைய ஆபத்தை மக்களுக்கு விழிப்புணர்வாக எடுத்து சொல்கிற படம் தான் இந்த படம். சினிமாவில் பெரிய படம் சின்ன படங்கிறதா முக்கியம் இல்லை. மக்களுக்கான நல்ல படம் தரணும், அதுதான். மக்களுடைய பிரச்சனையை பேசுகிற படம் நல்ல படம். அந்த வகையில் கவுண்டம்பாளையம் படம் மிக சிறந்த படம், மக்களுக்கான விஷயத்தை பேசுகிற படம். இன்னொரு விஷயம், இங்கே ஒரு பொய்யான ஒரு பிம்பம் கட்டமைச்சு வச்சுருக்காங்க. என்னென்னா, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பெற்றோர்களுடைய வழி குறித்து பேசினா அப்படி பேசுகிறவங்க பிற்போக்குவாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே முன்னிறுத்துகிறாங்க. கிடையவே கிடையாது. தாய்மண், தாய்நாடு, தாய்மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ தாயை தான் நாம் போற்றுகிறோம். தாய் தான் குலதெய்வமாக நான் பார்க்குறோம். இந்த கலாச்சாரம் இங்கே இருக்கிற மனிதர்களுடைய அறம் எல்லாமே பெண்மையை போற்றுகின்ற, பெண்மையை தெய்வமாக வழிபடுகின்ற கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இங்கே இருக்கிற பொய்யான மனிதர்களுக்காக அல்லது அவங்களுடைய ஒரு சுயநல தேவைகளுக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக, அரசியல் குறுக்கு வழி கட்டமைப்புக்காக நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் நம்ம பேசாமல் இருக்க முடியாது, படம் எடுக்காமல் இருக்க முடியாது. இங்கே என்னென்னா, இங்கே இப்போ வர சினிமாக்கள்லாம் நிறைய படைப்பாளர்கள்ன்ற பேரில் சினிமாவில் நிறைய பொறுக்கி காதலை பற்றி சொல்லிட்டாங்க. அதாவது ஹீரோ என்ன பண்ணுவார்னா, எந்த வேலை வெட்டியும் போக மாட்டார், முடி வெட்ட மாட்டார், கஞ்சா அடிப்பார், சாராயம் குடிப்பார், வெட்டுவார், கொலை செய்வார், ஜெயிலுக்கு போவார், ரவுடி ஆவார், டான் ஆவார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஒரு புனிதமான காதல், மாஞ்சி அவரை லவ் பண்ணுற மாதிரி, அவர் எத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் அவரை மாஞ்சி லவ் பண்ணுற மாதிரியான காதலை இங்கே நிறைய படைப்பாளர்கள் கட்டமைச்சிட்டு அவங்கெல்லாம் தன்னை ஒரு பெரிய படைப்பாளர்களாக அவங்க சித்தரிச்சிருக்காங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் எந்த பொண்ணும் அப்படி ஒரு பொறுக்கிய காதல் பண்ண மாட்டாங்க. அப்படியே காதல் பண்ணாலும் அந்த காதல் நல்ல காதலாக இருக்காது. இங்கே சொல்கிறாங்க இல்லையா, காதல்னாவே புனிதம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. மெச்சூர்டான காதல் தான் புனிதம். ஆர்வக்கோளாறில் நாடக காதல், பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பண்ணுற காதல்லாம் நம்ம அது ஒரு புனித காதலாக நம்ம பார்க்கக்கூடாது. அந்த ஒரு மெசேஜை ரொம்ப வலிமையாக சினிமாவை மிக சரியாக மொழியை வெளிப்படுத்தியிருக்காங்க. ரஞ்சித் அண்ணன் நம்ம நடிகராக நிறைய படம் பார்த்துருப்போம். சிந்து நதி பூ, மறுமலர்ச்சி, இன்னும் நிறைய படம் அவர் ஒரு நடிகராக நிரூபித்த படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அவர் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு இயக்குனராக, மக்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற ஒரு இயக்குனராக இந்த படம் மூலமாக அவர் தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பார்க்கணும். இது ஏதோ ஒரு கவுண்டம்பாளையம்னாவே இது ரொம்ப சீரியஸான ஒரு மூவின்னு நினைக்க வேணாம். எல்லா காட்சிகளுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. வசனங்கள் நிறைய இடத்துல கைத்தட்டல். நாங்கள் எல்லாமே நம்ம சினிமா சார்ந்தவங்க தான் படம் பார்த்தாலும் கூட நிறைய வசனங்களில் கைத்தட்டினோம். அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக வெகுஜன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கதையை, ஒரு காட்சியை, வசனங்களை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.